கம்பத்துக்கு வளகாப்பு போயிடலாமா? வளகாப்பு வேறையா இருக்கும்ல. நம்ம சூரிய பிரியா தேனி கப்பல்ஸ் தான் போறோம். அவங்களுக்கு தான் வளகாப்புக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க. நம்ம போலாம். சின்னம்னூர் கம்பம் ஏரியா செம்மையா இருக்கும். நம்ம கம்பத்துக்கு போறதுக்கு 60 கிலோமீட்டர் ஆகும். நம்ம ஐடியா முன்னாடியே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நிறைய பைக் டிராவல்ஸ் தான் பண்ணுவாங்க. செம்மையா இருந்துச்சுங்க. இந்த 2 புளிய மரத்துக்கு நடுவில் இந்த ரோட்ல போகும்போது செம்மையா இருக்கும். அவ்வளோ அழகா இருந்துச்சு கிளைமேட்டுமே. அப்புறம் என்னங்க, வளகாப்பு வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிடலாமா? கிஃப்ட் வாங்க கம்பத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்படியே பூ வாங்காமல் இருந்தோமா, கிஃப்ட் வாங்கிட்டு நான் 2 ஸ்டாச்சு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். என்ன வாங்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷன். இது ஒன்று காடு ஸ்டாச்சு, எதை கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் 2 பேருக்கு பிடிச்ச ஒன்று எடுத்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணி பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் முன்னாடி வந்தால் எங்களுக்கு பின்னாடி தான் ரீல்ஸ் கிரியேட்டர் பூராமே பின்னாடி தான் வந்தாங்க.